லோ பேக்ல ஒரு கையை விடுற அளவுக்கு கேப் இருக்கு நேரா படுத்தா அப்படின்னா இதுக்கு பேரு எக்ஸசிவ் லார்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஸ்பைன் கர்வேச்சரை விட அதிகமான வளைவு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தம்ப் ஆஃப் ரூல் இருக்கு. நோ பெயின் பிளஸ் கேப் இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனா கேப்பும் இருக்கு பிளஸ் பெயின் ஆர் ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னா அப்போ உங்களோட மசில் இம்பேலன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஹேபிட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட கேப் இருக்கு, எனக்கு பெயினும் இருக்கு, வீக்னஸும் இருக்கு, நம்னஸும் இருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களோட டீப் கோர் மசில் ஸ்ட்ரென்த்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் உங்களோட க்ளூட் மசில் ஆக்டிவேஷன் கொண்டு வரணும் அண்ட் உங்களோட ஹிப் ஸ்டிஃப்னஸை ரெடியூஸ் பண்ணி மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாமே சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் போஸ்டீரியர் பெல்விக் டில்ட். ஸோ இதுக்கு ஃபிளாட்டா இந்த மாதிரி படுத்துட்டு ரெண்டு நீஸ்மே நல்லா பெண்ட் பண்ணிட்டு உங்களோட இந்த இடுப்பை பின்னாடி பக்கம் ஃப்ளோரை அழுத்த போறீங்க. ஸோ இந்த மாதிரி அழுத்தும் போது உங்களோட ஆப்ஸை டைட்டன் பண்ணிக்கோங்க ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு. 1 2 3 4 5 அண்ட் இதையே ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. செகண்ட் எக்ஸசைஸ் நீலிங் ஹிப் ஃப்ளெக்ஸா ஸ்ட்ரெச். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல வந்துட்டு இதை லஞ்ச் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 90 டிகிரியில பொசிஷன்ல பிளேஸ் பண்ணிட்டு வெறும்னே இதுல உங்களோட பெல்விஸை உள்பக்கமா இந்த மாதிரி டில்ட் பண்ணிக்க போறீங்க. இந்த மாதிரி நீங்க டில்ட் பண்ணிக்கும் போது இங்க ஒரு ஸ்ட்ரெச் அழகா உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிட்டு 2 to 3 செட்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. தேர்ட் எக்ஸசைஸ் glute bridge with pelvic control. ஸோ இந்த மாதிரி ஃபிளாட்டா படுத்துட்டு ரெண்டு நீஸ்மே இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு உங்களோட இடுப்பை ஸ்ட்ரெயிட்டா மேல தூக்க போறீங்க வித்தவுட் எனி கர்வ். இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டு உங்களோட பெல்விஸை உங்களை பார்த்த மாதிரி இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல உங்களோட பட் மசிலை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிட்டு 2 to 3 டைம்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ் டெட் பக்ஸ். ஸோ ரெண்டு கையுமே ரெண்டு காலுமே இந்த பொசிஷன்ல பிளேஸ் பண்ணிட்டு இந்த கால் உங்களுக்கு 90 டிகிரியில இருக்கணும் அண்ட் இந்த பெல்விஸ் உங்களுக்கு போஸ்டீரியரா டில்ட் ஆகி நல்லா ஃபிளாட்டா ஃப்ளோர் மேல இருக்கணும். அண்ட் பொறுமையா ரொம்ப ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி போகும்போது ரைட் லெக்கை நல்லா நேரா நீட்டுங்க, தரையில வைக்காதீங்க அண்ட் மேலே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஆப்போசிட் ஹேண்ட் அண்ட் லெக்ல ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 to 10 டைம்ஸ் 2 to 3 செட்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க.